மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு விருப்பம், இந்த மகளிர் தின நாட்களை கூட நாங்கள் பேசலாமே. அவளுக்கு வந்து ஒரு வேதனை உண்டாகும் என. அப்போ அது வந்து ஒரு ஆண் வந்து உண்மையில் இந்த காணிவியல் தொடர்ந்து யாழ் டியூன்ஸ் அதனை ஓட போறோம் நிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நான் பிரகிதன். நீங்கள் நீங்கள் தூக்க சொன்னீங்க, சொல்லுங்க. அங்க பாருங்க பாருங்க. இன்றைய நாள் நாங்கள் மகளிர் தினம், உமன் டே, சிறப்பான நாள். என்ன அதுதான் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு அப்படி இந்த நாளில் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீலங்காவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா காங்கேசந்துறையில் வந்து நிற்கிறோம். அப்போ இன்றைய நாளை குறித்து நல்லாக கொண்டாட்டம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் பார்க்குறாக்கும் பதிவு செய்கிறாக்குமாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே. என்ன முதலாவது இந்த வீடியோ பார்க்குறவே இந்த இடம் ஊரில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்களும் மறுபடியும் சொல்லுகிறோம், மகளிர் தின வாழ்த்துக்கள். என்ன பெண்கள் என்றது சாதாரணமான இல்லை, நம்முடைய உலகத்தின் நம்முடைய நாட்டின் கண்கள். என்ன கண்களை விட பெருக்கத்தின் பெண்கள். அப்போ இந்த குறித்து இந்த நாள் பெண்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசணும். கூடுதல் எங்களோட வீடியோ பெண்களை பற்றி பேச வேண்டியது எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கூடுதலாக நிறைய பேர் பெண்களாகத்தான் காட்டுகிறது. என்ன அப்போ இந்த நாளும் அந்த அவைகளை குறித்து பெருமையாக பேசணும். என்ன எதை குறித்து நாங்கள் பேசலாம்? குடும்ப பெண்களை குறிச்சோ சமுதாய ரீதியாக இருக்கிற எல்லா பெண்களும். உண்மையில பெண்கள் என்றது மேன்ன்றது என்ன ஊமன் என்றது பெண்கள். அப்போ மேனை காட்டிலும் ஊமன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆக்கள். என்ன ஸ்ட்ராங்கான ஆக்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவள் கூட நல்ல கடவுள் நல்ல ஒரு வல்லமையை கொடுத்துருக்குற, நல்ல ஞானத்தை நல்ல ஞானத்தை கொடுக்குற. நாங்கள் பார்க்குறோம் என்றால் பெண்களுக்கு வந்து மூளை வந்து இன்னும் அதிகமாக. பெண்களை இந்த நாளில் நாங்கள் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கணும். பெண்கள் தெரியுமா, பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, மேலே நாங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து இப்போ வேதம் சொல்கிறது என்ன, அவனுக்கு ஒரு துணையாக கொடுக்கப்பட்டது. ஆதாம் முதல் உருவாக்கி போட்டு அவனுடைய எலும்பில் இருந்து தான் ஒரு மனுஷனில் இருந்து தான் மனுஷியை சிற்றிக்கிறார் என்றால், அப்போ அவனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். அப்போ ஆதாம் கூட மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன், பெண் அது ஓமன் வந்து எலும்பினால் உருவாக்கப்பட்ட. அப்போ அவள் வந்து ஸ்ட்ராங். அப்போ அவள் வந்து அவகிட்ட வந்து நிறைய தாளாந்துகளை, நிறைய திறமைகள் எல்லாவற்றையும் வந்து அடக்கி கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ மேலே இந்த நாளும் நாங்கள் அதை பெண்கள் வந்து சாதாரணமாக இல்லை, அவர்கள் மதிக்கப்படத்தக்க வேண்டும், அவர்கள் போற்றப்படத்தக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு நாங்கள் அவர்களை மறுபடியும் வாழ்த்துக்கிறோம். அப்போ மேலே நான் இப்போ ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னமாக நம்முடைய நாட்டில் இருக்கிற சில காரியங்கள் வந்து ஒளிந்து போகணுமென்றதை நான் மேலே எனக்கு ஒரு விருப்பம், இந்த மகளிர் தின நாட்களை கூட நாங்கள் பேசலாமே. போன கிழமை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்முடைய ஒரு ஆள் டாக்டர் ஆள் பேசினார் பாப்பா சில காரியத்தை குறித்து. நாங்கள் அதை குறித்த பில்லங்களை விலைக்குமான்ற இல்லை, மேலே நம்முடைய நாட்டில் வந்து என்ன வளர்ந்து வருகிற காலத்தில் பெண்கள் வளர்ந்து வரும் பொழுது என்ன அவர்கள் திருமணம் செய்யணும் என்றால் என்ன சீதனம். அப்போ இதெல்லாம் உண்மையில் இந்த கட்டங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போகணும். நம்ம சில நாடுகள்ல எல்லாம் வந்து பெண்கள்லாம் வெளியேறப்பட்டவர், அவர்களைத்தான் வந்து நான் இந்த சவுதியில அன்றைக்கேக்க அங்கே வந்து ஒரு கல்யாணம் செய்யணும்னா பெண்களை வந்து சீதனம் கொடுத்து அங்கே காசு கொடுத்து தான் உண்மையில. அப்போ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்டா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்றாருண்டா அவர் தான் சீதனம் கொடுக்கணும். உண்மைதான். அப்போ சீதனம் சரி கொடுக்கவா அப்படி பார்க்க சொல்கிறேன். இப்போ கூட கேட்கணும் இல்லை சீதனம் அந்த ஆண் வந்து தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பெண் வந்து தான் அவற்றை வாழ்க்கையில வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒரு வித்தியாசத்தை நன்மை என்ன சொல்ல வேதம் சொல்றது என்னன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அதெல்லாம் அப்புறம் பெரிய மாற்றம் உண்டு. ஏன்டா அவன் தனியே இருக்க அவனுக்கு ஒரு துணை வந்த பிறகுதான் உண்மையில அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள், பெரிய ஒரு சந்தோஷங்கள். வந்து ஒரு தகப்பன் ஆகிறதுக்கு வந்து சீதனம் கொடுத்து வாங்கலாம். அப்ப பாருங்க உண்மையில அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப இந்த பெண்களிடத்துல தான்
பெருக்கம் உண்டாகுது, அவர்கிட்ட தான் நன்மையான காரியங்கள் உண்டு, அவர்கிட்ட தான் விரிச்சம் உண்டாகிறது. அவ வந்து நாங்கள் மதிக்கணும் என்று தான் மேலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்போ இப்போ அந்த ஒரு சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னம் தான் ஒரு காதல் திருமணம் ஒன்று நடந்தது. அது நடந்து இப்போ ஒரு கொஞ்ச நாட்களில் தான் பார்த்தா அவர்கள் சேர்க்கிற கட்டத்தில் நான் கேள்விப்படுறேன் கதை என்றால் அவர்கள் வந்து சீதனம் கேட்கிறார்களாம். என்ன காதல் திருமணம் நடந்த அந்த வீட்டுக்கார் போய் அதை சேர்க்க இந்த இவ்வளவு சீதனமாக கேட்கணும். அதை கேட்கும் பொழுது மேலே கஷ்டம் என்ன கேட்கும் பொழுது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு எப்போ அப்படியான வேர்கள் இன்றைக்கு திருமணம் ஆக முடியாத ஒரு நிலைமையிலும் இருக்கு. கொடுத்து செய்கிறதுக்கு மேலே இந்த கட்டங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போகணும். என்ன எல்லாரும் வந்து சமம், கடவுள் உண்டாக்கினது நாம் எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக வாழும்படியாக. கணவர் வந்து என்னட்டு சீதனம் வாங்காம எனக்கு அவர் சீதனம் தந்தது, சீதனம் தந்தது மேலே எனக்கு மேலே அதைத்தான் ரெண்டாள் மேலே நாம கூட இன்றைக்கு விசேஷமாக மேலே நாம் மதிக்கோ பழகிறோம். ஒரு பெண்களை வந்து மேலே நான் இன்றைக்கு விசேஷமாக மதிக்கிறேன். ஒரு முதியோர்களை ஒரு தாயாகவும் என்னுடைய வயசுக்குள்ளாக இருக்கிறவர்களை சகோதரர்களாகவும் மூத்த சகோதரர்களாகவும் மேலே நான் மதிக்கிறேன். மேலே அப்படி ஒரு எல்லாரும் அந்த மாதிரி ஒரு மதிக்கிற ஒரு கண் பார்வையும் அப்படியான நோக்கத்தோடையும் இருக்குமா என்றால் நம்முடைய சமுதாயம் நம்முடைய நாட்டுக்கும் ஒரு நல்லா இருக்கும்ன்றது இந்த நாள் மகளிர் தினத்தில் நாங்கள் பேசுகிறோம். வந்து சீதனம் வாங்கினவன் அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து நல்லாவே வச்சிருக்காரு. இன்னும் அது கஷ்டமான ஏனென்றைக்குள்ள அந்த பெண்ணுக்குள்ளேயே வந்து வேதனை உண்டாகும். என்னென்றாக்க என்னுடைய அம்மா அப்பா வந்து இவ்வளோ காசை கொடுத்து என்ன திருமணம் செய்தேன்றாக்க அந்த போகிற இடத்துல அவனுடைய மனைவி இந்த அவளுக்கு வந்து ஒரு வேதனை உண்டாகும். என்ன அப்போ அது வந்து ஒரு ஆண் வந்து ஒன்றுமில்லாமல் ஒரு பெண் எடுத்து நல்ல மாதிரி வச்சிருக்கேன். அது பெரிய சீதனமும் பெரிய உங்களோட விடுங்க பெருமை, அதை விடுங்க, நம்முடைய பெருமையை குறித்து நாங்கள் சொல்கிறது இல்லை. அப்போ இப்படி ஒரு உருவாக்கம் ஒன்று உருவாகணும் இந்த நாட்டில் மாத்திரமா எல்லா இடங்களையும் இப்படி மாற்றம் ஒன்று வரணுமென்று மேலே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நாட்களில் இது வந்து நிஜத்தில் உருவாக்கத்தில் வரணுமென்று நாங்கள் விரும்புகிறோம் சொல்லிக்கொண்டு மகளிர் தினத்தண்டு என்னையும் லிதியா குட்டியும் வந்து எங்களுக்கு பிறந்ததும் பொம்பளை பிள்ளை. அப்போ எங்களுக்கு இன்னும் பாருங்க நம்ம உலகத்தில் நாங்கள் மதிக்கிறோம் மேலே நம்ம தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்களே. இது ஒரு தாரம், அதுக்கு பிறகு வந்திருக்கிற என்னுடைய மகள் அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் ஒரு தாரம் மாதிரி. அதுவும் அப்போ பாருங்க இவ்வளோ ஒரு மதிக்கப்படும். ஏன்னா அது ஒரு வெற்றி. மேலே பெண்பிள்ளை பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பனுக்கும் மேலே நான் சொல்லுவேன் பாக்கியவான்கள். என்ன எந்த குறிச்சும் கவலைப்படவே தேவையில்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குது சொல்லிக்கொண்டு போமா. சரி இந்த நாள் ஐஸ்கிரீம் கேட்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நாங்கள் தொடங்கிட்டு ஸ்டார்ட் ஆகி கொண்டு சத்தங்கள் இந்த அறையிலே உங்களுக்காக விளம்பர இருக்கிறது. ஆகவே இனிமையான பொழுதில் இணைந்திருக்கிறோம். உண்மையில் இந்த காணிவியல் நிகழ்வானது 3 நாட்கள் ராமேஸ்வரை கடற்கரை பகுதியிலே பிரதேச சபையினுடைய மைதானத்திலே மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு இங்கே வாய்ப்பளித்த வரிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அந்த தினம் ஆரம்பத்திலே பிரெண்ட்ஸ் இசைக்குழுவினருடைய இசை நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த கார்னிவல் 2006 ஆரம்ப நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து யாழ் டியூன்ஸ், அதனை தொடர்ந்து மியூசிக், அதுபோல சாரங்கா இசைக்குழுவினர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற அதே வேளையில் இங்கே எங்களுடைய LCD திரையிலே ஆட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கிவாரை உங்களுடைய தொலைபேசியில் ஸ்கேன் செய்கின்ற பொழுது இங்கே JK ஸ்டுடியோவுடைய அவருடைய முக புத்தக தளத்துக்கு சென்று உங்களுடைய அத்தனை புகைப்படங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சில நிமிடங்களிலே நிகழ்ச்சிகள் ஆரம்பம். எழுதியா கூடிய பாருங்க. நல்லா கிடக்கேன் பாருங்க, எனக்கு கூட பிடிச்ச மண் சமையல பார்த்தீங்களோ, இந்த இது வந்து அந்த என்னன்னு சொல்லி பானிபூரியோ இந்த இந்தியாவில் கூடுதலாக அங்கே சாப்பிடணும், அது நாங்களுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கிறது தானே. ஏன்னா நான் நெடுகளும் விரும்புறது பார்ப்போம்மா, ட்ரை பண்ணுவோம். இந்தியா லிதியா கொண்டு வாங்கிட்டு வாங்க வாங்க வாங்க, இந்தியாலையும் இருக்குதுங்க.
இடியாக்கு ஒரு மாலை ஒன்று வாங்க மேலே எவ்வளவு இந்த மாலை இது சரி தியா குட்டிக்கு இப்போ தானே வந்து ஒவ்வொன்று வாங்குறோம் நாங்கள் இப்படியானது இல்லைண்ணே சொரப்புது நம்ம போட்டு விடுறோம் விடுங்க காட்டுங்க போட்டு விடும் டும் 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 வடிவா இருக்கு பார்த்தீங்களா மாலை அப்பா காட்டுங்க அதோடு பாருங்க பாரம்பரிய புழுக்கொடியல் எல்லாம் இருக்குது பினாட் இருக்குது இங்கால வந்து செருப்பு கடை எல்லாம் இருக்குது விஜயா குட்டி காட்டுங்க அப்பம் இருக்கா வடிவா இருக்கு வடிவா இருக்கு ஓ ஆ சரி உடனுக்குடன் சாப்பாடு எல்லாம் இருக்குது சுட சுட அங்கே பாருங்க கிட்ட போங்க
எங்கள் தமிழினமே நீ கண்கள் கோப்புடன் ஓரணி திரண்டால் நாளை நம்பசமே ஆட்சி கரையிலும் அறிவியலும் ஆற்றல் பெற்ற இனம் எந்த அலைகடல் தாண்டி படைதனை நடத்தி ராட்சியம் கண்ட இனம் பாடல் என்னவென்பதை இந்த கவிவரிகள் சொல்ல இருக்கும் இல்லையா உள்ளத்தில் சந்துகின்ற அந்த உயிரியல் இசையோடு பொழு இருப்பது பாடலோடு இந்த வேளையில் மகிழ்ந்தவர்கள் ரம்யமான இசையோடு அந்த பாடல் உங்கள் அப்பா விரட்டுனேன் விட்டுட்டு சி உடுப்பும் கொண்டு வரையில பியாசலா என்று வருகின்ற அந்த பாடலை இந்த மேடையில் உங்களுக்காக தருவதற்கு நாங்கள் அழைப்பது பூஜா அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். உண்மையில் இலங்கையினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாறாக அடையாளமாக இந்த விழா இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் எங்கேயுமே எந்த பாகத்திலும் நடந்திட முடியாத நடத்திட முடியாத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை பெருமைகளும் இசைக்குழு கலைஞர் சங்கத்தை சாரம் ஏதோ ரம்யமான குரல் வளத்தோடு உங்கள் உள்ளங்களை தொட பூஜாவின் குரலோடு இணைக்கின்றார்கள். ඉතින් කමන්න අපිට පොඩි සුළු වෙලාවක් තමයි දීලා තියෙනවා. ඉතින් මේ වෙලාව ඇතුලේ අපි මේ ෂෝ එක ඉවර කරන්න ඕන නිසා අපි ඉතින් ඉක්මනට සින්දුවට යමු. යමුද? යමු.
ඉන්නේ මගේ සිතේ ආදරේ කලාපලා මුලා කරන ආදරේ එමේ කිල්ලලා පෙන්නුවේ இப்போ நாங்கள் வந்து இசைக்குழு ஒன்று பார்க்க வந்து அதில் போய் நிற்கல இந்த பிள்ளைய விளையாட போகிறோம் நிற்குது அதுவும் வந்து உடனே இப்போ நாங்கள் நினைச்சு காரோட போறோம். காரோட போகிறோம் தப்பன்னு போயிடாது. சொன்ன வேலை எனக்கு நான் பிறந்த நாளுக்கு ரெட் கலர் கார் இப்படி வாங்கி தரேன்டா கண்டு ஓடுது இப்போ ஓட போகிறோம் நிற்கிறேன் ஓட போகிறேன் நிற்கிறேன் டிக்கெட் எடுத்து ஆகிவிடும் நிற்கிறேன் இன்னும் ஆக்கில் இருக்கு லைன் நினைக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை போகிறோமே இல்லையா இந்த போகிறோம் இல்லை நிறைய ஜனமே வாகனங்கள் எல்லாம் கூட்டிட்டு கூடுதலாக விட ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக ஃபேமிலியாக எல்லாம் வந்திருக்கு நிறைய பேர் இப்போ போய் கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வீட்டை போகிறோம் நின்றுக்கலாம் நேரம் 9 மணி ஏன் எழுதியா ஏன் நாங்கள் போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா குட்டிக்கு வந்து நாளைக்குமே சரியாம்மா ஓ இப்போ நாங்கள் போகிறோம் எங்கேடா எவ்வளோ சாப்பாடு சரி கடலை என்ன பிடிக்கும் பயரா சரி ஒரே பயிர் தான் இருக்கிறேன் பிள்ளைங்க சரி ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஏன் சந்தோஷம் இங்கே வந்தது சந்தோஷம் இங்கே வந்தது சந்தோஷமா ஆ மாலையை முடல போடும் பிள்ளை நான் முடலாக வாங்குறது சரிங்க முடியவா ஓ 2 மணி ஆகும் நாங்கள் வந்து போவோம் சொன்ன நாளைய நர்சரியில் இல்லை வச்சிருக்கீங்களா நான் வேலைக்கு வந்துடுறாங்களாண்ணே நான் வேலையை வந்துட்டேன் 5:30 நான் 5 மணிக்கு வந்தேன் அப்போ சரி வந்து உங்களோட இடையில காணில நான் முன்னுக்கு அதுதான் இந்த இடையில நான் முன்னுக்கு